சிவாய நம. நமஸ்காரம். ஸ்ரீரங்கம்னாலே நமக்கு நினைவுக்கு வருகிறது அரங்கநாதன் பெரிய கோவில். திருமால் தனது தசாவதார காட்சியை திருமங்கை ஆழ்வாருக்கு காட்டிய ஆலயம்தான் தசாவதார தலம். கோவிலில் மூலஸ்தானத்தில் இருக்கும் மூலவருக்கு பல உற்சவ மூர்த்திகள் இருக்கும். ஆனால் இங்கு 10 அவதாரம் உள்ள உற்சவ மூர்த்திக்கு ஒரே ஒரு உற்சவர் தான் இருக்கிறார். கோயிலில் உள்ள பட்டர் ரொம்ப நல்லபடியாக விரிவாக சொல்கிறாரு அது தலத்தை. அரங்கநாதரின் ஆலய பணியை செவ்வனே செய்து வந்த திருமங்கை ஆழ்வாருக்கு ரங்கநாதரின் 10 அவதாரங்களை தரிசனம் செய்ய ஆசை வந்தது. அரங்கநாதர் அவருக்கு 9 அவதாரங்களை காட்டினார். 10வது அவதாரமான கல்கியை ஏன் நமக்கு இறைவன் காமிக்கவில்லைன்னு நினச்ச போது 10வது அவதாரம் இந்த உலகம் கல்கி அவதாரத்தில் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை இறைவன் திருமங்கை ஆழ்வாருக்கு காட்டியதாகவும் அதை நினைத்து அவர் வருந்தியதாகவும் புராணம் சொல்கிறது. கல்கி பகவான் அவதாரம் கருவறையின் கடைசியில் அமைத்துள்ளனர். மூலவர் இருந்தாலும் உற்சவமூர்த்தி ஒருவர் தான். உற்சவர் பீடத்தை சுற்றி 8 சிம்மங்கள் உள்ளன. திருமாலோட ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு கிரகத்தை குறிக்குன்னு சொன்னாங்க. திருமாலின் ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு கிரகத்துக்கு அதிபதியாக திகழ்கின்றன. மச்சம் கேதுவிற்கும், கூர்மம் சனி பகவானுக்கும், வராகம் ராகுவிற்கும், நரசிம்மம் செவ்வாய்க்கும், வாமனர் குருவிற்கும், பரசுராமர் சுக்கிரனுக்கும், ராமபிரான் சூரியனுக்கும், பலராமன் குளிகை மற்றும் மாந்திக்கும், கிருஷ்ணன் சந்திரனுக்கும், கல்கி புதனுக்கும் அதிபதி. குறிப்பிட்ட கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு ஆராதனை செய்து வழிபடுகின்றன. அந்தந்த மூர்த்தங்களுக்கு 10 அவதாரங்களுக்கும் ஒரு கலசம் வீதம் 10 கலசங்கள் வைக்கப்பட்டுள்ளது. மச்சம் கூர்ம அவதாரங்கள் அவதார நிலையிலேயே மூலஸ்தானத்தில் எழுந்தறி. திருச்சிக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் மேலூர் செல்ல சாலையில மேலூர் போகக்கூடாது. அது ராஜகோபுரத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர்ல இந்த ஆலயம் அமைந்துள்ளது. அகோபில மடத்துக்கிட்ட. ஆலயத்துல சித்திரை, ஆடி, ஐப்பசி, தீபாவளி நாட்களில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறுகிறது. மாதம் சொக்கப்பானை நிகழ்வும் சிறப்பாக நடைபெறுகிறது. தை மற்றும் ஆடி மாசத்துல தாயார் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெறுகிறது. அவர் திருமங்கை ஆழ்வார் மேல் தளத்துல வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பட்டரை சொன்னாரு.